ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். எல்லாருக்கும் ரமதான் முபாரக். இந்த இயர் ரமதானோட ஃபர்ஸ்ட் இஃப்தார் vlog தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இஃப்தாருக்கு கண்டிப்பாக கடல் பாசி இல்லாமல் இருக்கவே இருக்காது. எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது கூட. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கடல் பாசியோட ஸ்டார்ட் பண்ணுறேன். கடல் பாசி மட்டும் நான் மார்னிங்கே செஞ்சு வச்சிட்டேன். ஏன்னா செட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு டைம் வேணும் இல்லையா, அதனால் ஒரு 5 கிராம் கடல் பாசி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திங்கன்னா 5 கிராம் கடல் பாசி வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 லிட்டர் பால் எடுத்திங்கன்னா 10 கிராம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கடல் பாசியில் வந்து கஸ்டர்ட் ஃப்ளேவர் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். அதனால் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி இதை நல்லா லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக சேர்த்தோன்னா அதில் ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் டேஸ்ட் வந்துடும். ஸோ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். ஒரு 1/2 லிட்டர் நான் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ இதை பாயில் பண்ணிக்கலாம். மில்க் கொஞ்சம் வந்து ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம். 500 ml மில்க் வந்து ஒரு 400 ml வர வரைக்கும் இதை நல்லா வந்து பாயில் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். மீன் டைம் நம்ம இன்னொரு சைடு வந்து நம்ம கடல் பாசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை வந்து நம்ம இன்னொரு பேனில் குக் பண்ண போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது கடல் பாசி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாலில் இதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் கடல் பாசி உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இல்லையா, இப்போ அதை சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ உடனே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும். கஸ்டர்ட் பவுடர் குக் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த ட்ரேயில் செட் பண்ணுறீங்களோ அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றினதும் பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவிக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். இது இப்போ கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இன்றைக்கி இஃப்தார் ட்ரிங்க்காக நான் ரோஸ் மில்க்கும் ஆப்பிள் மில்க் ஷேக் செய்யலான்ட்டு இருக்கேன். அதனால் மில்க் வந்து இப்போயே நான் மார்னிங்கே பாயில் பண்ணி வச்சுக்கிறேன். பால் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போவே பாயில் பண்ணி நம்ம ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஈவினிங் வந்து நம்ம மில்க் ஷேக் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிதாயா ஹிஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நம்மளுக்காக ஹிஜாப் சமைச்சிருக்காங்க. இது வந்து பார்ட்டிக்கெலாம் வேர் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலர் ஹிஜாப். இது வந்து பியூர் காட்டன். இதுவும் பார்ட்டி வேர் ஹிஜாப் மாதிரி தான் இருக்குது. ஈட் டைமில் நம்ம மேரேஜ் எங்கேயாச்சும் போகிறோன்னா அங்கெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ரெட் கலர் ஷிஃபான் ஹிஜாபில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் காலேஜ் வேர்க்கு போட்டு போகிற மாதிரி நல்ல காட்டன் ஹிஜாப்ஸும் வச்சுருக்காங்க. நான் இன்றைக்கி வீடியோவில் இன்ட்ரோவில் வேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த ஹிஜாப் தான் இது. இப்போது ஈத் வரப்போகுது. நிறைய பேர் ஹிஜாப்ஸ்லாம் வாங்கணுன்ட்டு ஆசைப்படுவீங்க. நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஹிதாயா ஹிஜாப் இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்நாக்காக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மட்டன் கட்லட் வந்து செய்யலான்ட்டு இருக்கேன். அதனால் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நான் பாயில் பண்ணிக்கிறேன். ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. 300 கிராம் அளவுக்கு மட்டன் போன்லெஸ் பீசஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை வேக வச்சுக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நான் நல்லா வேக வைக்கிறேன். இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. அதுவும் நல்லா வற்றணும். ஸோ திரும்ப நம்ம கேஸ் ஆன் பண்ணிடலாம். இப்போ மட்டன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணி மேஷ் பண்ணும்போது நல்லா மேஷ் ஆயிரும். இப்போ இதை கம்ப்ளீட்டாக மேஷ் பண்ணியாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நம்ம மட்டன் மேஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன்.
மல்லித்தூள் வந்து இந்த மாதிரி நான் மல்லி வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரே 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு மல்லித்தழையும் புதினாவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மட்டனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ரவுண்டாக கட்லெட் ஷேப்பில் ஷேப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம். இது நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் 1 மந்த் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. நிறைய டைம் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரே ஒரு முட்டையை நான் பீட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முட்டை வேணான்னா நீங்கள் மைதா மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு பிளேட்டில் வந்து நான் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ மட்டன் கட்லெட் எடுத்து இந்த மாதிரி நம்ம எக் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ அதை எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீசஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இன்னும் நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா டக்குன்னு கருகிரும். பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணதால் சீக்கிரமாக கலர் வந்துடும். ஒரு சைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைட் திருப்பி போட்டுருங்க. இந்த சைட் கார்னர்ஸும் நல்லா குக் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இந்த கட்லெட் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் டைம் எடுக்கும். இப்போ இது நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. இப்போ நல்லா சுட சுட மட்டன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது கூட கெச்சப், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியன்ஸ் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சைடு வந்து நோம்பு கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு. வெஜ் நோம்பு கஞ்சி கேட்டிருந்தீங்க. ரெண்டுக்குமே சேம் ரெசிபி தான். மட்டன் யூஸ் பண்ணி செஞ்சாலும் சேம் ரெசிபி தான். அது இல்லாமல் நீங்கள் வந்து வெஜ் மட்டும் யூஸ் பண்ணி செய்யுங்க. இப்போ அடுத்தது ஆப்பிள் மில்க் ஷேக் செய்கிறதுக்காக நான் ஒரு 5 பாதம் மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பிஸ்தா எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா சூடான தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு இது ஊற வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் ஸ்கின்லாம் எடுத்துகிட்டு நல்லா சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பேருக்கு செய்கிறதுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்தாலே போதும். இப்போ நான் பிளெண்டரில் ஆப்பிள் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்ச நட்ஸில் இந்த பாதமோட ஸ்கின்லாம் எடுத்துட்டேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது சுகர் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 250 ml அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சின பால் நான் சேர்த்துக்கிறேன். அதில் இருக்கிற பாலேடோடு அப்படியே நம்ம சேர்த்துக்கணும். ஆப்பிள் நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பிளுக்கு பதிலாக நீங்கள் பனானா கூட சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் ஐஸ்கிரீம் சேர்க்குறதா இருந்தால் வெனிலா ஐஸ்கிரீம் 2 ஸ்கூப் சேர்த்துக்கோங்க. சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். பட் நான் சேர்க்கலை, சும்மா அப்படியே தான் செய்கிறேன். அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல திக் அண்ட் க்ரீமியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சாப்டு பாதாம் அண்ட் பிஸ்தா வச்சு கார்னிஷ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி டெய்லி நம்ம ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் யூஸ் பண்ணி மில்க் ஷேக் போட்டு குடிச்சோன்னா ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் இதில் டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது சுஹேராக்காக நான் ரோஸ் மில்க் போட்டு வச்சுட்டேன். நோம்பு கஞ்சியும் ரெடியாக இருக்குது. இப்போ இஃப்தார் டேபிள் செட் பண்ண வேண்டியது தான். அப்புறம் ஃப்ரூட்ஸில் வந்து வாட்டர் மெலன் இருக்குது. எப்பயுமே எங்கள் வீட்டில் நோம்புனா வாட்டர் மெலன் தான் ஜாஸ்தியாக சாப்பிடுவோம். ஸோ அதுவும் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். கடல் பாசியும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆயிடுச்சு.
இப்போ இதுவும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சனா சாட் வச்சுருக்கேன். இப்போ இதையும் சர்வ் பண்ணிடலாம். இதுதான் இன்றைக்கி எங்களோட இஃப்தார் மீல். நானே ஒரு ஆளாக வீடியோலாம் ஷூட் பண்ணுறதால என்னால் இவ்வளோ தான் செய்ய முடிஞ்சு. இதுவே எங்களுக்கு ஜாஸ்தி தான், அல்ஹம்துலில்லாஹ். So now we have tried the date. It is very good. The water is super tasty, and the cutlet is yummy too. And the apple milkshake I did not try. It's not coming. I have to mix. Good one. I will see you later. இன்றைக்கி நான் இஃப்தாரில் செஞ்ச ரெசிபீஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஹெல்த்தியானது தான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரமதான் ரெசிபீஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.